வார்த்தைக்கு நேராக வாஞ்சையை திருப்புவோம். ரட்சிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒப்பாக யாருமே இருக்கக்கூடாது. இன்னும் தேவன் பூமிக்குள்ளே நிறைத்து வைத்திருக்கிறதுலே 1% தங்கத்தையும் பொன்னையும் வைடூரியத்தையும் எடுக்கவில்லைங்க. நான் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்றேன். உங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் டன்னாக பொன்னோ வெள்ளியோ வந்து குமிஞ்சு இருக்குங்க. சாமானியர்களாகிய நீங்கள் சாதனையாளர்களாக தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கிறவர்களை பரலோகம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஆமேன் என்று சொல்லி எனக்குத்தான் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்கள். ஏற்றமிகு வாழ்வை காண்பீர்கள். 51வது அவருடைய அனந்த ஞானம். What do we meditate? We meditate His sovereign wisdom. அவருடைய அனந்த ஞானத்தை மனிதனால் விளங்கிக் கொள்ளவே முடியாது. எப்பொழுது உங்களாலே அதை விளங்கிக் கொள்ள முடியும் என்றால் சத்தியத்தை சரியாக அறிந்து போதிக்கிற ஊழியர்களுடைய செய்திகளை மாத்திரம் 3 மாதங்களுக்கு தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். இந்த நாளிலே 51வது அவருடைய அனந்த ஞானம், வார்த்தைக்கு நேராக வாஞ்சையை திருப்புவோம். மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவார். பாருங்கள், வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் பாருங்கள், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, ரைட்? அது எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு! இவ்வுலக ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரமல்ல, இவ்வுலகத்திற்கும் வரப்போகிற உலகத்திற்கும் தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் இழுத்து கொண்டு வந்தது அந்த ஜோயே, அந்த சால்வேஷன். இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களாலே சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஐயா, இந்த பூமியிலையும் சரி மறு உலகத்திலையும் சரி சாதாரண வாழ்க்கை உங்களால் வாழ முடியாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் டியர்லி பிலவட். அப்படி என்றால் என்ன பொருள்? இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கென்று பிரித்து எடுத்து அல்லது ஆபிரகாம் மூலமாக ஒரு புதிய சந்ததியை உருவாக்கி அங்கே உபாகமம் 28:1 என்ன சொல்லுகிறார்? எப்பா, நான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை விட மேன்மையாக இருப்பீர்கள். இருங்கள் அல்ல, இருப்பீர்கள் அல்ல, இருங்கள். திரும்ப நான் சொல்லுகிறேன், இருப்பீர்கள் அல்ல. நீங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட மேன்மையாக இப்பொழுதே இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளுமே என்றால் நீங்கள் வார்த்தைக்கு நேராக வாஞ்சையை திருப்பி விடுவீர்கள். ஆமாம், அதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ மேன்மையாக வைக்கப்பட்டு இருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. பாருங்கள், முதலாவது இந்த விருப்பம் உங்களுக்கு தேவை, ரைட்? அது எப்பொழுது வரும் தெரியுமா? தேவனுடைய விருப்பமும் அதுதான். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், தேவனுடைய விருப்பம் இதுதான் என்கிற அறிவு. எதுதான் அறிவு? எப்பா, பூமியில் எனக்கு ஈக்குவலாக எவனுமே இருக்க மாட்டான். யாருக்கு ஈக்குவலா? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஈக்குவலா. அதைத்தான் அங்கே நம்ம எங்கே வாசிக்கிறோம்? உபாகமத்தில், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. ஐயா, தேவனுடைய விருப்பம் ரட்சிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒப்பாக யாருமே இருக்கக்கூடாது. அது எப்பொழுது சாத்தியம்? நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாருக்கும் மேலாக தேவனால் உயர்த்தப்படும் பொழுது அது சாத்தியம் இல்லையா?
அது ஏன் நமக்கு அப்படி நடக்கவில்லை என்றால் இதை குறித்து முதலாவது நாலேஜ் இல்லை. இரண்டாவது பாருங்கள், நாம் அதை விரும்ப வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ரைட், நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். 109வது சங்கீதம் 17வது வசனத்திலே, சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போகிறார்கள். ரைட், ஆகவே என்ன நடக்குது தெரியுமா? அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். நீங்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை விரும்பவில்லை என்றால் உங்களாலே அதை சுதந்திரிக்க முடியாது. இன்னும் பாருங்கள், வாஸ்ட் மெஜாரிட்டி இஸ்ரவேலர்களைப் போல வனாந்தரத்தில் 99.999% சாபத்தை விரும்பினாங்க. இன்றைய கிறிஸ்தவத்தில் மெஜாரிட்டி அப்படி தான் இருக்குதுங்க. பாருங்கள், நான் வாசிக்கிறேன் 109வது சங்கீதம் 18 மற்றும் 19வது வசனங்கள். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும். அந்த சாபம் அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டி கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக. பாருங்கள், ஏன் இன்னைக்கு அநேக நல்ல தேவனுடைய பிள்ளைகளையும் சாபம் மூடிக்கொண்டு இருக்கிறது தெரியுமா? அவர்கள் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனார்கள். ரைட், இந்த வசனத்துக்கு நேராக திரும்புங்கள் என்று நான் உங்களை அழைக்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, யாரெல்லாம் சாபத்தை விரும்புகிறார்கள் சொல்லட்டுமா? நான் பாவி, நான் புழு, இப்படி பாடல் பாடுகிறவர்கள், இப்படி தேவனுடைய சமூகத்தில் தங்களை மாய்மாலமாக தாழ்த்தி கொள்ளுகிறவர்கள் அப்படித்தான் வாழுகிறாங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து என்னெல்லாம் சொன்னாருங்க? ஆண்டவர் என்ன சொன்னார் உங்களை பார்த்து? நீங்கள் மனிதர்கள் அல்ல, நீங்கள் தேவர்கள். ரைட், ஐயா, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த 1 டஜன் வார்த்தைக்கு நேராக திரும்புகள் என்பது தான் இன்றைய நாளில் என்னுடைய பிரசங்கமாக இருக்கும்படியாக ஆவியானவர் என்னை அப்படியே நடத்துகிறார். அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்படும்படியாக பூமிக்குள்ளே என்ன வச்சிருக்கிறாருங்க? அதைத்தான் நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். பாருங்களேன், அங்கே சங்கீதம் 24:1 Psalm 24:1, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அது நிறைவும், பூமியில் என்ன நிறைஞ்சிருக்குதுங்க? ஏராளமான சுரங்கங்கள், தங்க சுரங்கங்கள், வைர சுரங்கங்கள், நிலக்கரி சுரங்கங்கள், ரைட், எண்ணெய் சுரங்கங்கள்லாம் தேவன் இந்த பூமியை நிறைத்து வைத்திருக்காங்க. அதெல்லாம் தான் நான் வாசித்து தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, ரத்தின கற்கள், தங்கம், வைரம், வைடூரியம். என்னுடைய புரிந்து கொள்ளுதலின்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதன் இந்த பூமியிலே வாழ்ந்து வந்தாலும் இன்னும் தேவன் பூமிக்குள்ளே நிறைத்து வைத்திருக்கிறதுலே 1% தங்கத்தையும் பொன்னையும் வைடூரியத்தையும் எடுக்கவில்லைங்க. எஸ், ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். பாருங்க, அநேக சுரங்கங்களை தேவன் உங்களுக்காக திறந்து வைத்திருக்கிறார். நான் அதை திரும்பவும் சொல்லுகிறேன், எங்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கிறவர்கள் நீங்கள் தங்க சுரங்கத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவீர்கள். அநேக எண்ணெய் கிணறுகளுக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவீர்கள். ஏனென்றால் அதில் மாய மந்திரம் இல்லைங்க, உங்கள் விசுவாசம் விண்ணை தொட்டுவிடும். எதனாலே உங்கள் விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கிறது? நான் வசனத்தை தான் உங்களுக்கு போதிக்கிறேன். ரைட், நல்வசனத்தை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். யோசுவா சொன்னான் பாருங்க, எப்பா நான் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 70-80 வருஷம் அவரோட நடந்துட்டப்பா. அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளை ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அதில் இன்னொரு ஹிடன் ட்ரூத் இருக்குங்க. அவர் சில என்னத்தை சொல்லியிருக்காரு? மரண வசனத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஐயா, அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கலைங்க. அவர் சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று சொன்னான் பாருங்க. ரைட், பூமிக்குள்ள அப்படி நிறைத்து வைத்திருக்கிறாரா? கடலுக்குள்ள என்னங்க வச்சிருக்கிறாரு? முத்து, பேர்ல்ஸ். மேபி 0.1% கூட இன்னும் மனிதன் எடுக்கலைங்க. வேற என்ன வச்சிருக்காரு? ஆயிரக்கணக்கான கப்பலா
மீன்களை வைத்திருக்கிறார். ஜீவ ஜந்துக்களை, தண்ணீரிலே வாழுகிற ஜீவ ஜந்துக்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆச்சரியம் பாருங்க, தமிழ் புலவன் யாரு? நம்ம திருவள்ளுவருக்கு அப்படி ஒரு விஸ்டம் பாருங்களேன். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக. ஐயா, இந்த பூமியை நிறைத்து வைத்திருக்கிறாரு ரத்தின கற்களாக, தங்கம், பொண்ணு, வெள்ளி, வைடூரியம், வைரம், இதெல்லாம் யாருக்குங்க? படைத்தான் படைப்பெல்லாம் உனக்காக. ஹல்லேலூயா. இஸ் இட் நாட் a great revelation? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபை இதை குறித்த ஒரு நாலேஜுக்குள்ளே வர்றாங்க. எதை குறித்து? தேவன் தம்முடைய பிள்ளைகளை பொன்னினாலும் ஆபரணங்களினாலும் வைர கற்களினாலும் முத்துக்களாலும் அலங்கரிக்க விரும்புகிறார் என்கிற வெளிச்சத்தை ஒரு சிலர் வெளிச்சம் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. நான் சில வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிற பாருங்க. தேவனுடைய இருதயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நீங்கள் உங்களுடைய வாஞ்சையை திருப்புவீர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், இஸ்ரவேலர்களுக்கு என்னங்க தேவ வார்த்தை வந்தது? வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே எக்ஸோடஸ் 11:2, யாத்திராகமம் 11வது அதிகாரம் 2வது வசனத்திலே, இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலான் இடத்திலும் ஒவ்வொருத்தியும் அவளவள் அயலாள் இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல்லு. ஐயா, ஒரு இஸ்ரவேலனும் எம்டி ஹேண்டடா எகிப்தை விட்டு வரக்கூடாது. ரைட்? ஒவ்வொருவனும், நல்லா கவனிங்க, ஒவ்வொருவனும் அவனவன் பக்கத்து வீட்டில் கேட்கணும். இதெல்லாம் கேட்கணும். வெள்ளியை கேட்கணும், பொண்ணை கேட்கணுங்க. அரிசி கோதுமை எல்லாம் இல்லைங்க. அவருடைய தாட் எங்கே இருக்கு பாருங்க? டாப் கியரில் இருக்குங்க, 8th கியரில் இருக்குங்க. என் பிள்ளைகள் பொன்னினாலே அலங்கரிக்கப்பட வேண்டும். தட் இஸ் த ஹார்ட் ஆஃப் த லார்ட். பொன்னையும் ஆபரணங்களையும் நல்ல விலையேற பெற்ற கற்களையும் முத்துக்களையும் சிருஷ்டித்த தேவனுடைய இருதயத்தை நம்ம தியானிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ரைட்? ஒவ்வொருவரும் கேட்க வேண்டுமா? ரிசல்ட் என்ன வந்தது கேளுங்க. 105வது சங்கீதம் 37வது வசனம். தேவன் சொன்னபடி ஒவ்வொரு இஸ்ரவேலர்களும் பக்கத்து வீட்டில் பொன்னையும் வெள்ளியும் கேட்டதுனாலே என்ன நடந்தது என்று சங்கீதம் 105:37 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ரைட்? ஐயா, தேவன் தான் இஸ்ரவேலர்களுக்கு அந்த திட்டத்தை கொடுக்கிறார். எப்போ? ஒருத்தனை எம்டியாக வரக்கூடாது, ஒவ்வொருவரும் கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ், அயலகத்தான் இடத்துல எல்லா இஸ்ரவேலரும் கேட்கணும். அதனுடைய விளைவு என்னன்னா, கர்த்தர் அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் வாஞ்சையை தேவனுடைய ஆவியானவர் திருப்பி கொண்டே இருக்கிறார். அது அவருக்கு லேசான காரியம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் தேவனுடைய இருதயம் எழுதி வைத்திருக்கு பாருங்க. அவர் எப்படி படைத்தார் என்று சொல்லி பாருங்கள். அங்கே ஆதியாகமம் 2வது அதிகாரம் 10, 11, 12, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன்னு விளையும். ரைட்? could you understand the heart of the Lord? அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேத கல்லும் உண்டு, ரத்தின கற்கள் உண்டு, பொண்ணு உண்டுங்க. அது விளையுங்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எனக்கு ஒரு ஆசைங்க. ரைட்? ஏழைகள் வீட்டு திருமணம் வருது. நான் அவங்களுக்கு ஒரு 1 கிலோ கோல்டு கொடுக்கணும், ரத்தின கற்கள் கொடுக்கணும். நான் மாத்திரமல்ல, நீங்களும் அதை விரும்புங்கள். தேவன் உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். அநேக ஏழைகளுடைய வாழ்க்கையிலே விளக்கேற்றும்படியாக தேவனுடைய ஆவியானவர் இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பை மகனே மகளே உனக்கு கொடுத்திருக்கிறார். ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அங்கே பொண்ணு விளைந்ததுங்க. புதிய ஏற்பாட்டை நீங்க பார்க்கணுமா? தங்கம் பாவம் என்கிற பொய்யை பிசாசு நம்ப வச்சுட்டான் பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே சரி, புதிய ஏற்பாட்டிலே சரி. இளைய குமாரன் திரும்பி வர்றாங்க, பரதேசியா வர, நாற்றம் எடுத்த வாழ்க்கையோடு வரா.
குளிப்பாட்டின உடனே என்ன செய்ய சொன்னார்? நல்ல விலையேற பெற்ற ஆபரணங்களை அவனுக்கு அணியுங்கள் என்று சொன்னார். ரைட்? அப்போ தேவனுடைய விருப்பமே நாம் பொன்னினாலும் தங்கத்தினாலும் விலை மதிப்புள்ள கற்களாலும் அலங்கரிக்கப்பட வேண்டும். அது அவருடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் ஓட்டாண்டியாக தான் வாழுவீங்க, பொறாமப்படுவீங்க. தேவனை அறியாதவர்கள் 100 சவரன் நகை அணிஞ்சிட்டு போகிறாங்க. சில யார்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க பாருங்க, தேவனை அறியாதவர்கள் விக்கிரகாரணை செய்கிறவங்க இவ்வளவு கோடீஸ்வரனாக இருக்காங்க, நீ தான் சாபத்தை தானே விரும்பும்படி சொல்லி கொடுக்க. ரொம்ப முக்கியமான வசனம் அருமையானவர்களே. ஏன் இன்றைக்கு தேவனுடைய இந்த வார்த்தை நிறைவேறல? இன்னொரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் என்ன சொல்றாரு? உங்களுடைய குமாரத்திகளுக்கு மாத்திரமல்ல குமாரர்களுக்கும் அணியுங்கள் என்று சொல்லுகிறார். The book of Exodus chapter 3 verse 22. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 22வது வசனம். ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாள் இடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவள் இடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். முதலாவது யார் வராங்க? குமாரர்கள், அப்புறம் தான் குமாரத்திகள். ஐயா, ஆண்டவுடைய இருதயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த வார்த்தையை சொன்னது யாருங்க? தேவாதி தேவன் சொல்லுகிறார். வெள்ளிக்கும் பொன்னுக்கும் சொந்தக்காரர் சொல்லுகிறார். பூமியின் அதி நிறைவும் எதை நிறைத்து வைத்திருக்கிறாரு? பூமிக்குள்ளேயே வெள்ளியையும் பொன்னையும் வேற என்ன, அந்த விலையேறப்பட்ட ரத்தினங்கள், முத்துக்கள், வைரம், வைடூரியம் எல்லாவற்றையும் நிறைத்து வைத்திருக்கிற தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் நீங்கள் அணிவிக்க வேண்டும். ரைட்? அதில் இன்னொரு சீக்ரெட் இருக்கு, சொல்லட்டுமா? எகிப்தியரை கொள்ளையிடுங்கள் என்று சொல்லல, கொள்ளையிடுவீர்கள். அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். நீங்க திட்டம் போட்டு அருமையானவர்களே பாவிகளுடைய ஆஸ்தியை கொள்ளையிட மாட்டீர்கள், நேச்சுரலாகவே வந்துடுங்க. ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அன்றைக்கு எப்படி ஈசாக்குடைய உயர்வை பார்த்து பெலிஸ்தனுடைய ராஜா பொறாமைப்பட்டானோ, அந்த அளவுக்கு என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருடைய செழிப்பை பார்த்து உலக ஆணி பார்த்து கொட்டாய் விட போகிறாங்கங்க. ஐயா, அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ரைட்? ஏன் உங்களுக்கு ஒரு டன் கணக்காக கோல்டு வேணுங்க? நீங்கள் பேப்பரில் விளம்பரம் போடுவீங்க, என்ன போடுவீங்க? உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய மகளுக்கு திருமணம் செய்வதற்கு உங்களுக்கு தங்க நகைகள் வாங்க பணம் இல்லையா? என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று விளம்பரம் போடுகிற நாள் வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரைட்? ஐயா, அதுதான் அந்த காஸ்ட்லி ஜோயே, அந்த சால்வேஷன், அது ஒரு பரிபூர்ணமானது. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்படி என்றால் என்ன பொருள்? ஒரு நிரம்பி வழுகிற வாழ்க்கை, அநேகர் உங்களை பார்த்து பொறாமைப்படுகிற வாழ்க்கை, அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எத்தனை வசனம் நான் உங்களுக்கு வாசித்தேன். பூமிக்குள்ள ஏராளமாக தங்கத்தை பொன்னெல்லாம் வைத்திருக்கிறாரு, வைரங்கள் வைத்திருக்கிறாரு, டைமண்ட் வச்சிருக்கிறாரு, சஃபயர் வச்சிருக்கிறாரு. எல்லா விதமான ரத்தின கற்களால் பூமியை அலங்கரித்து பூமிக்குள்ள வச்சுட்டு தான் மனுஷனையே படைக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஐயா, அது அவருடைய அனந்த ஞானம், நம்மால் விளங்கி கொள்ள முடியாது. பாருங்கள், இந்த உலகத்தில் சுமார் 200 தேசங்கள் இருக்கின்றனங்க. எங்கே தோண்டினாலும் தண்ணீர் வருதுங்க. அது அவருடைய அனந்த ஞானம். நீங்களும் நானும் விரும்புகிறபடி பைப்பு மூலமாக போட்டாங்கன்னு எங்களேன், உலகத்தில் ஒரு இடத்துல தண்ணீரை நிறைய வச்சுட்டு உலகமெங்கும் பைப்பு போடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லலைங்க. எங்கே தோண்டினாலும் தண்ணீர் வருதுங்க. ஐயோ, அதே போல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எங்கே தோண்டினாலும் பொன்னும் வைரமும் வரும். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு போர்வெல் போடுவீங்க. நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். சீரியஸாக எடுக்கிறவர்களுக்கு தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் 200 அடி 300 அடி போடும் பொழுது அங்கே இருந்து தங்கம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? பூமியை நிறைச்சி வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. அநேக ஏழைகளை வாழ வைக்கும்படியாக தேவனுடைய விருப்பத்தை நான் சொல்லட்டுமா?
கோடா கோடியாய் நீ பெருகி. திரும்ப நான் சொல்றேன், கோடா கோடியாய் நீ பெருகி, எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய். ஹல்லேலூயா. ஐயா, நீ கோடா கோடியாய் பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வையே. அது வேதம் அல்ல, வைப்பீர்கள். எந்த வசனம் அங்கே பாருங்கள், ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்திரியும் தன் தன் அயலகத்தானிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவான். வாங்குன்னு சொல்லல, வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். கொள்ளையிடுங்கள்னு சொல்லல, நேச்சுரலாகவே வந்துடும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், உங்களால் சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாது. ஒரு அசாதாரணமான வாழ்க்கைக்கு தானாகவே வந்து விடுவீர்கள். ஒரு சகோதரி இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணுறாங்க. பெரிய கோடீஸ்வரியாக இருந்தவங்க இப்போ வந்து கடன் பிரச்சனையில் மாட்டிட்டாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் கடன். இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அவருடைய ஆஸ்திகளை விற்று கடனை அடைக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் வந்தாங்க. ரைட். அப்போது எவ்வளவு சிஸ்டர் கடன் இருக்குது? நிறையா இருக்கியா? சரி, இந்த கடன்கள் எல்லாம் எழுதி நெருப்பு வச்சு கொளுத்தி தூர போடுங்க. இந்த நாளிலிருந்து கடன்காரர்கள் உங்களை தேடி வரமாட்டார்கள் என்று சொன்னேன் பாருங்க. இன்னைக்கு காலையில் அழைத்து சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சேன், இப்போ ஒரு மாதமாக கடன்காரங்களே காணும், எனக்கு தொலைபேசியில் தொல்லை இல்லை. சேர்த்து சொல்லிட்டேன், மகளே நீ இப்பொழுது இருக்கிற வீடு நீ விற்காமலேயே தேவன் இந்த கடனை அடைத்து விட்டார். நம்ப முடியாததை நம்புவது தானங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஐயா, கவனிக்கிறீங்களா? யாரெல்லாம் கடவுளை கரெக்டாக புரிந்து கொண்டு, அல்லது யாரெல்லாம் இஸ்ரவேலரின் பரிசுத்தரை சரியாக அறிந்திருந்தார்களோ அவர்களால் தாங்க பைபிளை நம்ப முடியும். ரைட்? நம்ப முடியாததை நம்புவதே கிறிஸ்தவ வாழ்க்கை. நடக்க முடியாததை நம்மை கொண்டு நடத்துகிறவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உங்க பலத்தில் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் அல்லவா? நான் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் டன்னு டன்னாக பொன்னும் வெள்ளியும் வந்து குமிஞ்சு இருக்குங்க. ஏன் எப்போ பூமிக்குள்ளாத நிறைச்சி வச்சிருக்கிறாரு. அங்கிள் எனக்கு இன்னும் வாடகை கொடுக்கவே பணம் இல்லையே, நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீங்க? ஐயா, இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருக்கும் பொழுது தான் தேவன் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் நீங்கள் தரிப்பிப்பீர்கள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்களுக்கு எல்லா வளமும் இருக்கும் பொழுது தேவன் உங்களை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. எதுவுமே இல்லை, எம்டி ஹேண்ட். இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சத்தியத்தை நீ சரியாக அறிந்து கொள்ளுவாய் என்றால் தேவனுடைய வார்த்தையை உன்னால் விசுவாசிக்க முடியும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் புதிய ஏற்பாட்டிலே ரட்சிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகளை நான் அலங்கரித்துட்டேங்கிறார். ஏற்றுக்கொள்ள ஆட்கள் இல்லை, அவ்வளவுதான். ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? நீங்கள் சுயநீதியை கேட்குறீங்க. என் ஜெபம் போதாது, எப்படி என்ன என் தேவன் ஆசீர்வதிப்பார் அங்கிள்? நான் சரியாக ஜெபம் பண்ணலையே. இது கார்னல் மைண்டு. எது கார்னல் மைண்டு? உன்னுடைய ஜெபம், உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய பக்தி, இவைகளை கொண்டு தேவனிடத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு கரன்சி தான். அது என்ன கரன்சி தெரியுமா? விசுவாசமாகிய கரன்சி. அந்த விசுவாசத்தை பெருக பண்ணுகிற செய்திகளை நான் என்னைக்கு கேட்க ஆரம்பித்தேனோ என்னுடைய 2.5 கோடி ரூபாய் கடனை தேடியும் காணவில்லை. ரைட்? எல்லாவற்றையும் கடனே ஆண்டவரே செட்டில் பண்ணிட்டாருங்க. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். தட் இஸ் காட்ஸ் ப்ரொவிஷன். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு என்ன தலைப்பு? வார்த்தைக்கு நேராக வாஞ்சையை திருப்புங்கள். தெள்ளுப்பூச்சி, புழு, நான் ஒன்றுக்கு உதவாதவன், இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னால் சாபத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள். சங்கீதக்காரன் பொய் சொல்லலைங்க. சங்கீதக்காரன் பொய் சொல்லலை. உங்களுடைய எண்ணத்தை தேவனுடைய விருப்பத்துக்கு நேராக மாற்ற நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? தட் இஸ் த கொஸ்டின். தேவனுடைய விருப்பம் என்ன? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னாலும் நல்லா இருக்கணும். அந்த வசனத்தை வாசிக்கட்டுமா உங்களுக்கு? உபாகமம் 5வது அதிகாரம் 29வது வசனம்.
வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேவனுடைய ஹார்ட்டை நம்ம தியானிக்கிறோம். வாசிக்கிறேன் பாருங்கள், உபாகமும் 5:21 அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. அதாங்க அவருடைய விருப்பம். அங்க ஒரு நிபந்தனை சொல்றாரு. அந்த நிபந்தனையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றி தகர்த்து கொண்டு ஒழிச்சிட்டாருங்க. அது என்ன நிபந்தனை? என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு வேணும். நம்மளால தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. அதற்குரிய உச்சபட்ச தண்டனைகளை சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனால இப்பொழுது நமக்கு எந்த தண்டனையும் கிடையாதுங்க. நீங்கள் செய்ய போகிற பாவங்களுக்காகவும் அவர் பரிகாரம் பண்ணப்பட்டார். ரைட்? அவரை தண்டித்து விட்டார். இனிமே உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. இதை பழைய ஏற்பாட்டில் அறிந்தவர்களாக இருக்காங்கங்க. தாவீது அறிஞ்சிருக்கிறான். பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்தால் கல்லெறிந்து கொல்லணுங்க. அதே போல கொலை செய்தால் கொல்லப்பட வேண்டும். இந்த 2 மாபெரும் பாவங்களை செய்த இந்த தாவீதை தேவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அழைக்க காரணம் என்ன தெரியுமா? எல்லா சூழ்நிலையிலும் தேவனை விசுவாசித்தான். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டியர்லி பிலவட். ஆமாம், அவன் நியாயப்பிரமாண காலத்தில் இருக்கிறான். நமக்கு இப்பொழுது நியாயப்பிரமாணம் கிடையாது. தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டார். இப்பொழுது எப்படிங்க தேவன் உங்களை தண்டிப்பார்? தேவன் தண்டிக்கிற தேவனாக இருந்தால், நான் சொல்லுறேன், ஆபிரகாமை கொலை செய்திருக்கணும், கல்லெறிந்து கொண்டிருக்கணும். தாவீது, ரைட்? ஐயா, ஒருவரும் நல்லவர்கள் கிடையாது என்று சொன்னவர் மனுஷன் இல்லைங்க, தேவன் தான் சொன்னார். நீங்களும் நானும் நல்லவர்களாய் இருக்கிறதுனாலே தேவன் உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணுறதல்ல. ஏன் உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணுவார் தெரியுமா? ஐயா, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஒரே ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு கண்டிஷன், தட் இஸ் ஃபெய்த். அதனால தான் அந்த விலையேற பெற்ற விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரசங்கங்களை நீங்கள் கேட்கக்கூடாது. ரைட்? இடத்துல சிலர் வருவாங்க, பிரதர் உங்கள் செய்தியை நான் நிறைய கேட்குறேன் பிரதர், ஆனாலும் எனக்கு விடுதலை இல்லை. சிஸ்டர் வேறு என்ன செய்தியை கேட்குறீங்க? ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த நபருடைய பிரசங்கம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த விசுவாசமாகிய விதையை விட அல்லது வார்த்தையில் உள்ள விசுவாசத்தை பெருக பண்ணுகிறதுக்கு பதிலாக அவிசுவாசம் நிறைந்த பிரசங்கம் இருக்கிறதுனால அந்த அவிசுவாச விதை வேகமாக வளரு. அது என்ன செய்யுது? உங்களை நெருக்கி உங்கள் விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துகிறது. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய விருப்பமும் என்னவென்றால், தேவர்களாக இருக்கிற நீங்கள் அநேக எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்கும்படியாக உங்கள் வீட்டில் கிலோ கணக்காக என்ன இருக்கணும்? தங்கம் இருக்கணுங்க. கிலோ கணக்காக வைடூரியம் இருக்க வேண்டும். கிலோ கணக்காக டயமண்ட் இருக்கணுங்க. இப்படிப்பட்ட நன்மையினால் உங்களை நிரப்பி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் விரும்புகிறார். சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை லகுவாக சுதந்தரிப்பீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.